வணக்க மக்களை, நான் விஜயதரன். இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நேன் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சி சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 2025ஆம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்றைக்கு வெளியா இருக்கு. அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் யாரும் எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சி 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கின் தீர்ப்பு இன்றைக்கு 1 மணிக்கும் கிட்டத்தட்ட 2 மணிக்கும் இடையில வரும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் வழக்கின் தீர்ப்பு வழியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம். யாரும் என்ன சொல்றது, இனி போட்டியிட முடியாது. அதாவது மரியாதைக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சி சார்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுவதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இந்த வீடியோலேயே இதையும் பதிவு செஞ்சிடுறேன். கௌரவ நீதிமன்ற நீதியரசர்கள் எந்த நீதிமன்றமா இருந்தா கூட நீதிமன்ற நீதியரசர்களுடைய தீர்ப்பை யாருமே விமர்சிக்க முடியாது. இறுதி தீர்ப்பு நீதிமன்றமே வழங்கும். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதை எல்லாரும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை நான் சொல்லிடுறேன். நீதிமன்றம் எடுக்கிற முடிவே இறுதியானது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறதுக்கான பதிவில்லை. இது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட செய்தியை உங்களுடன் கடத்தி கொள்வதற்கான மாத்திரமே இந்த செய்தி. நீதிமன்ற தீர்ப்பை யாருமே விமர்சிக்க முடியாது. இந்த வழக்கு தள்ளுபடியில என்ன பின்னணி, என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது, அதுக்கான தீர்ப்பின் விளக்கம் என்ன நீதியரசர்கள் கௌரவ மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் வழங்கினார் என்பதை மேலதிக இன்னொரு வீடியோல முழுமையா பார்ப்போம். என்னை பொறுத்த மட்டும் அவசரமா இதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காகத்தான் என்ன சொல்றது எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய கட்சி சார்ந்தவர்கள், அவரை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். இனி குறிப்பிட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே பருத்தித்துறை, பூநகரி பிரதேச சபை, துணுக்காய் அந்த பிரதேசங்கள் அனுமதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மாத்திரமே ஊசி கட்சி சார்பாக உள்ளூராட்சி தேர்தல், அதாவது 2025 உள்ளூராட்சி தேர்தலில் போட்டிடுவாங்க. இனி எந்த இடத்துக்கும் அனுமதி வழங்கப்படாது. அதன் அடிப்படையில் இனி அடுத்த என்ன சொல்றது, இனி 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு பிறகே போட்டிடுவாங்கன்னு சொல்லி நம்பலாம்.